இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது WACCC ரவுண்ட் 2 இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு 12 மணில இருந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி நமக்கு 18/9/2024 இன்னைக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 23/9/2024 2 மணிக்குள்ள நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து ஆயுஷ், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இந்த மருத்துவ படிப்புகளுக்கு முதல் ரவுண்ட்ல சீட் கிடைக்காதவங்க, முதல் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு பெட்டரான காலேஜஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுல வந்து சில விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம சீட் மேட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். முதல் ரவுண்ட்ல சீட் கிடைச்சவங்க, கிடைக்காதவங்க, அவங்களாம் வந்து இந்த ரவுண்ட்ல வந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க பாக்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் சேனல் வந்து நிறைய கவுன்சிலிங் பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட், அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய டோட்டல் அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதிக்கு ஆல் இந்தியா லெவல்ல முதல் ரவுண்ட் முடிஞ்சு இப்ப ரெண்டாவது ரவுண்ட் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இந்த ரவுண்டோடைய ஷெட்யூல் மட்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது நேத்து வந்து நமக்கு இன்னைக்கு சேர்த்து சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. 18 தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. 23ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க அந்த பேமெண்ட் கட்டக்கூடிய டெபாசிட் புதுசா பண்றவங்க நான் சொல்றேன், பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு 5 மணி வரையும் அவைலபிள் இருக்கும் 23ஆம் தேதி வரையும். அதே மாதிரியே சாய்ஸ் ஸ்பெல்லிங் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது ரவுண்ட் 2 உடைய சாய்ஸ் ஸ்பெல்லிங் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி 23ஆம் தேதி செப்டம்பர் வந்து கம்ப்ளீட்டா முடியுது. சாய்ஸ் லாக்கிங் கடைசி நாள் மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11:55. சீட் ப்ராசஸிங் வந்து 24-25 செப்டம்பர். 26ஆம் தேதி செப்டம்பர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 27 டு அக்டோபர் 3க்குள்ள காலேஜ் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து இன்டர்னலா வெரிஃபை பண்ணி எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஓகேங்க, இது வந்து ஷெட்யூல், ரவுண்ட் 2 உடைய ஷெட்யூல் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது நம்ம ஒரு சில விஷயங்கள் சீட் மேட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை நமக்கு ப்ரொஃபஷனல் சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து விர்ச்சுவல் சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். நியூ சீட் மேட்ரிக்ஸ், இந்த நியூ சீட் மேட்ரிக்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். அதாவது வந்து நியூவா ஏதாவது காலேஜோ இல்ல நியூவா வந்து ஏதாவது காலேஜ் ஏற்கனவே இருக்கக்கூடிய காலேஜ்ல வந்து அப்ரூவல் கேட்டிருந்தாங்கன்னா அந்த சீட் வர்றதுக்கான சான்சஸ் நியூ சீட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஆனா ப்ரொஃபஷனல்னா என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகாத சீட்டு, அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னா ஏற்கனவே முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிருப்பாங்களே, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு ஜாயின் பண்ணவங்க. அதாவது முதல் ரவுண்ட்ல இப்போ ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சித்தா கோர்ஸோ இல்ல ஆயுர்வேதா கோர்ஸோ ஹோமியோவோ யுனானியோ எடுத்துட்டு அந்த கல்லூரியில போய் ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்ல அவங்க வராங்க, அந்த சீட்டை வந்து ஜாயின் பண்ணி பணம் கட்டி ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரும்போது அவங்களோட அந்த சீட் மேட்ரிக்ஸை விர்ச்சுவல் சீட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு சீட்டை வந்து தனியா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ஃபில் ஆகாத ப்ரொஃபஷனல் சீட்ன்றது ரெண்டாவது ரவுண்டுக்கு கூடிய மொத்த சீட்டு. விர்ச்சுவல்ன்றது ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி அவங்க வந்து கல்லூரியில சேர்ந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க செகண்ட் ரவுண்ட வரும்போது அவங்களோட சீட்டை விர்ச்சுவலா காட்டுறாங்க. அது ஏன் அப்படின்றத நான் அடுத்த இதுல சொல்றேன். ஓகே, இந்த ரெண்டு சீட் மேட்ரிக்ஸ் வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் ரவுண்ட்ல ப்ரொஃபஷனல் சீட் மேட்ரிக்ஸ், விர்ச்சுவல் சீட் மேட்ரிக்ஸ். செகண்ட் ரவுண்ட்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? யார் யாரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா வரீங்களா, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறாத கேண்டிடேட் செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா வரீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க எடுக்காதவங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இன்னைக்கு 12 மணிக்கு வெப்சைட்டை ஓபன் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் காமிக்கும், அதுல ஒரு அலர்ட் மாதிரி வரும். நான் வந்து இந்த ரவுண்ட்ல கலந்துக்கிறேன்னா எஸ்ன்னு மட்டும் தான் கொடுக்கணும், மற்றபடி நீங்க பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது யாரு? முதல் ரவுண்ட்ல சீட்டு எடுத்தவங்களும் சரி, இல்ல கிடைக்காம முதல் ரவுண்ட்ல எல்லாமே நான் கட்டிட்டேன் சார், எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு சீட் கிடைக்கல, அவங்களாம் வந்து மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு வில்லிங்னஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகேங்க, அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிருப்பீங்களா, உங்களோட இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். அதாவது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னா ஜீரோன்ற வேல்யூக்கு போயிடும். அதாவது முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்களா எல்லாருமே, நான் சொல்றது சீட் எடுத்தவங்களும் எடுக்காதவங்களும் நிறைய காலேஜஸ் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் சாய்ஸஸ் சப்மிட்டட் இன் ரவுண்ட் 1 will be treated null and void. நல்ன்றது ஜீரோ மீன் பண்ணும். அதனால வந்து ஜீரோன்ற வேல்யூக்கு வந்து அது வரும்போது நமக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் வச்சு அந்த எல்லாமே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, சர்வர்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த விர்ச்சுவல் வேகன்சி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த விர்ச்சுவல் வேகன்சின்றது யாரு அப்படின்னா முதல் ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டு செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆகுறவங்க. அதாவது முதல் ரவுண்ட்ல சீட் எடுத்துக்கிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இவங்களோட சீட்டை வந்து விர்ச்சுவலா காட்டுவாங்க. இவங்க இந்த விர்ச்சுவல் வேகன்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன ஒரு சின்ன அல்காரிதம் இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு சீட் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவங்க இந்த ஒரு கேண்டிடேட் வந்து சித்தா காலேஜ் சென்னையில ஜாயின் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு சென்னை சித்தா வந்து காமிக்காது. ஆனா மத்த கேண்டிடேட் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க பாத்தீங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க சென்னை சித்தால முதல் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த சீட்டை வந்து விர்ச்சுவல் வேகன்சில செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் பண்ணும்போது மத்த கேண்டிடேட் எல்லாருக்குமே காமிக்கும். அதே மாதிரியே வந்து அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த சென்னை காலேஜ் வந்து வேற ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு கீழே போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிடும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சீட்டை வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, அதுவும் மெயினா இந்த அப்கிரேட் பண்றாங்க பாருங்க, சீட்டை எடுத்துட்டு அந்த இதை ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்ல பெட்டரா உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பமோ அதை மட்டும் போடுங்க. இந்த அப்கிரேட் ஆன கேண்டிடேட் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸ் போயிட்டீங்கன்னா உங்களுடைய முதல் ரவுண்ட் சீட்டு வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதை விர்ச்சுவலா காட்டுவாங்க, உங்களுக்கு அந்த சீட்டை தவிர மற்ற எல்லா சீட்ஸுமே காட்டும். ப்ரொவிஷனலா இருக்கக்கூடிய எல்லா சீட்டும், விர்ச்சுவலா இருக்கக்கூடிய அதர் கேண்டிடேட் சீட்டும், உங்களுடைய அந்த அலாட்டட் சீட் மட்டும் காமிக்காது, மற்ற எல்லா சீட்டுமே எல்லாருக்கும் காமிக்கும். இந்த வில்லிங்னஸ் செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த விர்ச்சுவல் வேகன்சில வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து தயவு செய்து செகண்ட் ரவுண்ட்ல கரெக்டா உங்களுக்கு என்ன காலேஜ், ஏன்னா நீங்க முதல் ரவுண்ட்லயே ஒரு காலேஜ் எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா இதை விட ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இல்ல இதை விட பெட்டரான காலேஜ் மட்டும்தான் எனக்கு வேணும்னா அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நீங்க ரவுண்ட் 1 அலாட் ஆன காலேஜஸ் வந்து அதை விட நீங்க ஆவரேஜா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங்ல கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இதுதான் வந்து ப்ராசஸிங் நடக்கும். ஓகேவா, ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷா பண்றவங்க பேமெண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஜஸ்ட் வில்லிங்னஸ் எஸ்ன்னு கொடுங்க. இல்ல கலந்துக்கிறலாம், எனக்கு முதல் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டே போதும், எனக்கு அதுவே பெட்டர் அப்படின்னா நீங்க கலந்துக்கிற தேவையே கிடையாது. ஓகேவா, அதே மாதிரியே செகண்ட் ரவுண்ட்ல எல்லா கேண்டிடேட்ஸும் நியூவா தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அது மட்டும் இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் பத்தி தொடர்ந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய கவுன்சிலிங் இன்னும் ஒரு வாரத்துல வந்து அதுக்கான அப்டேட் வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ஆயுஷ்ல இருந்து நமக்கு கொடுப்பாங்க. தொடர்ந்து